ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு முட்டை தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, சீவி வச்ச இஞ்சி, கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அது கூடவே 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு கலந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருக்கேன், வேகட்டும். அதுக்கு இடையில் 5 முட்டையை எடுத்து வேக வச்சு உரிச்சிட்டு, தோலை உரிச்சிட்டு கத்தியால் கீரல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரு 4 பழுத்து தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் நல்லா வேகட்டும். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு முட்டை ரெடி ஆகிடுச்சு. உரித்து கட் பண்ணி வச்ச முட்டையை ஜஸ்ட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு பெரட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த முட்டையை ஜஸ்ட்டு இப்படி பெரட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி ரெடியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் கலந்து நல்லா பெரட்டி விடுங்க. தக்காளி பேஸ்ட்லேயே எண்ணெயிலே நல்லா மசாலா பிரிஞ்சு எல்லாம் வதங்கி வரட்டும். கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி வச்சு வேகட்டும். இது இந்த அளவுக்கு வெந்து கொதித்து வந்தோடனே நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி எல்லாம் சுண்டி வரணும். எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வச்சுருங்க. இந்த அளவுக்கு பற்றிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை எடுத்து அதில் கலந்துக்கணும். கலந்து நல்லா பரட்டி விட்டு முட்டையில் நல்லா உப்பு எல்லாம் மசாலா எல்லாம் ஏறுறதுக்கு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிங்கன்னா மசாலா எல்லாம் அதில் ஏறிடும். இப்போ கடைசியாக மல்லித்தழை தூவி கொஞ்ச நாள் மூடி வைங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா சூப்பரான அட்டகாசமான தக்காளி தொக்கு ரெடி. நம்ம இதுக்கு சப்பாத்தி தான் இன்றைக்கி போட போகிறோம். நல்லா சப்பாத்தியை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு எடுத்துட்டு நம்ம தக்காளி முட்டை தொக்கோடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது போல் நீங்களும் தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.